சூரியனே வெளியே உள்ள போகுது. எல்லாம் அடிச்சிருக்குது, சூரியனே வெளியே உள்ள. பரவாயில்ல. இன்னும் 2 நாளைக்கு மழை இருக்கு அப்படி இப்படின்னாங்க. கடைசி மழையே வரல. மழை டைம்ல மழை பெய்யல. சும்மா டைம்ல மழை பெய்யும் போது அங்கினி மாதம்தான் மழை பெய்யன்றோம். கேம்ப்ளாஸ் இருக்க வரைக்கும் மழை பெய்யாது. கம்பெனி எல்லாம் கெமிக்கல் தானே, அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அவங்க. ஆனால் அதையும் மீறி பெய்யறது தான் அது மழை. இனி என்னதான் கட்டுப்படுத்தினாலும் சரி மழை வராமல் இருக்காது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் பேஞ்சதுன்னா நிற்கவே நிற்காது. அடித்து வெளுத்து வாங்கிடுவார். அவ்வளோதான். நாளைக்கு வீடியோ போடுவோம். சமோசா பரோட்டா போடுறோம்ல, இந்த வீடியோ என்னைக்காவது ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது அதில் போடுவோம். 596 சப்ஸ்கிரைபர் இருக்கு. வாட்ஸ்அப் இதில் ஃபேஸ்புக்கில் பரோட்டா மாஸ்டர்னு ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதில் 5000 மெம்பர் இருக்காங்க. எங்கே எந்த ஓனர் எனக்கு போஸ்ட் போட்டாலும் அப்ரூவ் கொடுப்பேன். வேலைக்கு ஆள் கேட்பாங்க, பரோட்டா மாஸ்டர் சைனீஸ் மாஸ்டர் தேவைன்னு. அதில் இருக்கிறவங்க பார்த்துட்டு யார்கிட்டே சொல்லுவாங்க, இங்கே ஆள் கேட்குறாங்க, அங்கே போ வேலைக்கு. வேலை இல்லைன்னா நீ அங்கே போகலாம். இங்கே தான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. 1200 வரைக்கும் சம்பளம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் வேலைக்கு போகலாம். வெளிநாடு கூட போகலாம். அதுக்கு கூட போஸ்ட் போடுறாங்க. என்னோட குரூப் தான் அது ஃபேஸ்புக்கில். இந்த 6 வருஷத்துக்கு முன்னாடியே மீன் பிடிக்க போவேன். அப்போ இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன், மீன் பிடிக்கிற வீடியோ போட்டேன். என்ன அதுக்கப்புறம் அங்கே போகல. மீன் சரியில்லை, தூண்டி வாரத்தில் ஒரு நாள் தூண்டி போட போவேன். சரியா மீன் கிடையாது. அப்புறம் தான் இந்த பரோட்டா சமோசா இங்கே வந்து சேட்டைகளில் வந்து போட்டேன். அப்புறம் எங்கெங்கே வேலைக்கு போனால் அங்கே ஒரு வீடியோ போடுவேன். இங்கே வந்ததே வந்து இந்த வேலைக்காக வரல. நான் வந்தது கேஷியர் டியூட்டிக்கு. எங்கள் மாமா கடையில் கடைசியில் ரொட்டி வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். சும்மா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் கற்றுக்குறேன்ல. கல்லாப்பட்டி வந்து 1-2 விசிற கற்றுக்குவேன். கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் 27 வயசும் போது நான் வெறும் சப்ளையர் தான். எனக்கு எந்த வேலையும் தெரியாது. ரொட்டி விசிறு தான் போவேன். என்ன 30 வயசுல தான் மாஸ்டாங்க. என்னென்னா ரொட்டி போட்டால் தான் அவன் சம்பளான்டான்ட்டு. அதையும் தாண்டி போட்டு தோசை போட கற்றுக்கிட்டு மாஸ்டர் அவர் கடன் பிரச்சனைலாம் தீர்த்தான். அந்த அளவுக்கு வேலை செஞ்சா. திறமை இருந்தால் என்ன வேணால் செய்யலாம். ஆனால் எனக்கே டப்பு கொடுத்துட்டாங்க. நான் இப்போ எல்லாருக்கும் நான் டப்பு கொடுக்குறோம். ரொட்டி போட்டால் தான் சம்பளம்ட்டாரு. எப்படி இருக்கும்? கல்லில் நின்று ஆனால் ரொட்டி போடுவான், தோசை போட தெரியாது. அதே மீறி எல்லாம் கற்றுக்கிட்டு வேலை கற்றுக்கிட்டு செஞ்சேன். தெரியுதுல்ல, மூஞ்சி தெரியாது. பூஜை விடுங்க, பூஜை விடுங்க. மூஞ்சி தெரியாது. இன்னும் கொஞ்சம் பின்னாடி மூஞ்சி தெரியாது.
இது தெரிஞ்சா போதும், மூஞ்சி தெரிஞ்ச கால் எடுக்கிறது தெரிஞ்சா போதும். நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன், அதில் என் மூஞ்சி இருக்கும், நான் காட்டுறேன். வந்து +2 படிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு கம்ப்யூட்டர் படித்தேன், டிசிஏ படித்தேன். 6 மாதம் படிச்சுட்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்ட்டு போயிட்டு திரும்பி அந்த சம்பள காசு 50 ரூபாய் வாங்கி டிசிஏ படித்தேன். 1500 ரூபா 6 மாதம் கட்டி படித்தேன். அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் பழைய வேலை ஸ்பின்னிங் மில்லுக்கே போயிட்டேன். நூல் மில்லில் போய் வேலை செய்வோம். இங்கே ஒரு ஷிஃப்ட்டு பார்ப்பேன், இன்னொரு மில்லில் போய் ஒரு ஷிஃப்ட்டு பார்ப்பேன். நான் வாரத்தில் 4-8 ஷிஃப்ட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு 400 ரூபா கொடுப்பேன். 400 ரூபா எடுத்துகிட்டு செலவு பண்ணுவோம். பசங்களுக்கு பந்து வாங்குவோம், பேட்டு வாங்குவோம், விளையாட்டு போவோம். விளையாட்டு தான். இங்கே வந்தானே விளையாட்டு எதுவும் கிடையாது. அங்கெல்லாம் கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, வாலிபாலு எல்லாமே விளையாடுவோம். கூடை பந்து முதல் கொண்டு போடுவாங்க, கூடையில் போடுவாங்கள்ல, அது முதல் கொண்டு விளையாடுவோம். இது பேஸ்கெட் பால், எல்லாமே விளையாடுவோம். இங்கே வந்து தான் எந்த விளையாட்டும் இல்லாமல் போயிடுச்சு. 23 வயசுல தான் அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். 2004 சுனாமி, 2003 இங்கே வரேன். உசேன் பாய் நானும் ஒன்றா வேலை செய்கிறோம். யார் ஏற்கனவே சேட்டாக்கிட்ட வேலை செஞ்சு உசேன் பாய் ஒல்லியாக இருப்பார். அவரு செம டேலண்ட்டு. என்ன சப்ளையர் தான் அவர். தோசை மாஸ்டர். ஆனால் சேம்பத்துலேருந்து வரும்போது சப்ளையர்னு சொல்லி தான் வேலைக்கு வந்தார். ஆனால் எத்தனை டேபிளாக இருந்தாலும் அவர் ஒண்டி தான் பார்ப்பார். யாரை விட மாட்டேன், பில்லு மிஸ்ஸே ஆகாது. செம்ம டேலண்ட் அவர். அதே மாதிரி இங்கே வந்து வேலை செஞ்சு பூரி மாவு எத்தனை கிலோ இருந்தாலும் தீர்த்துவார். சேட்டாக்கிட்ட 10 கிலோ பூரி மாவு வரும், 6 கிலோ அவர் ஒண்டியாக தீர்த்துடுவார். இந்த 4 கிலோவை 5 பேர் தீர்த்துவானுங்க. அவனும் சரியான டேலண்ட். உசேன் பாய் நான் கேசியரு, அவர் சப்ளையர். நான் பார்த்து கட்டுவேன், அவன் உசேன் பாய் குழம்பு கட்டு பாய் இன்னும் கத்துவார். சிவா கம்னரு நான் இப்போ லைன் முடிச்சு தான் அவர் ஒன்று. சரி உசேன் பாரு உசேன் ஏதோ ஒன்று எங்கிட்ட சண்டை போட்டாருன்னு வச்சுக்க, எங்கேயாவது செவுத்தில் போய் குத்திட்டு வீட்டில் போய் சண்டை போட்டு ரோட்டில் வந்து பட்டு கிடப்பாரு. அவர் நான் போய் வீட்டில் கூப்பிடுவேன், உசேனே என்ன உசேனே கோச்சிக்காது உசேனே வா உசேனே. வேலை செய்யறதுல ஒவ்வொரு ஆள் டேலண்ட் இருக்காங்க, ஆள்லாம் இருக்காங்க. உசேன் அது ரொட்டி போட கற்றுக்கிட்டு இங்கே வந்து சேட்டாங்கல்ல, ஆனால் ரொம்ப வருஷம் ஓட்டிட்டார். யாரு எந்த உசேன் சொல்றா? உசேன் பாய் முதல்ல அந்த முனக்கடையில் இருக்கும்போது வேலை செஞ்சாரு தெரியுமா? இப்படி தொட்டையர் கிடையாது, இப்படி சீவிருப்பார் இருப்பாரு. இதில் இருக்கிறாரு, அந்த தெருவில் இருக்காரு. அந்த அந்தோணியர் கோயில் இருக்குல்ல, அங்கே தான் வீடு வாடகைக்கு இருக்காரு. பழைய உசேன் நீ அந்த கடையில் இருக்கும்போது பார்த்துக்கிறியா? அந்த கடையில் இருக்கும்போது ரொட்டி போடும்போது பார்த்துருக்கியா? அங்கே அவர் தான் ரொட்டி போட்டார். போட்டு 3 மணிக்கெல்லாம் 1300 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். 1300 ரூபா அவர் சம்பளம். இருக்கலே அதிகமாக சம்பளம் வாங்கினது அவர் தான் இவர்கிட்ட. அப்பயே பூரி மாவு வச்சாருன்னா 10 கிலோ 6 கிலோ சரன்னு தூக்கி கிடச்சிருவான். கிடச்சிட்டு 10-13 கிலோ மாவு வச்சு 3 மணிக்கெல்லாம் ரொட்டி போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். கடையும் முடிஞ்சிடும் 4 மணிக்கெல்லாம். பிரியாணியோட சரியா போச்சு. சரியான டேலண்ட். நேற்று மாவு செம்ம டைட்டில் வச்சிட்டோம். முந்தா நேற்று ஏற்றவும் முடியல, எடுக்கவும் முடியல.